ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிர டயத்தில் நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி தாயாருக்கு நான் செய்த பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய நாள் ஆச்சு நான் பூஜை வீடியோஸ் கொடுத்து. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் இந்த பூஜை பண்ணலாம். அதே போல் சுக்கிர டைம் காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் இந்த பூஜை பண்ணலாம். லக்ஷ்மி தாயாருக்கு இந்த பூஜை அந்த சுக்கிரஹோர டயத்தில் பண்ணோம் அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். சுக்கிரன் அருள் கிடைச்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு எப்போதுமே செல்வ செழிப்பில் குறை இல்லாமல் சுக்கிர திசை சொல்லுவோம்ல, அந்த சுக்கிர திசை வந்துட்டாவே செல்வ செழிப்பில் குறை இருக்காது. அதனால நம்மளுக்கு எப்போதுமே செல்வம் சேரணும், செல்வ செழிப்பு எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கணும். அந்த பஞ்சம் என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்மளுடைய வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே, வாங்க நான் எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு பூஜை பண்ணேன். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ரொம்ப நாளாச்சு வாங்கணும்னு நினச்சேன். லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த பொருளான, லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளான ஒரு முக்கியமான பொருளும் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாரும் வச்சுருப்பீங்க. எல்லா பூஜைஸ்லையும் நானும் பார்த்துருக்கேன். நானுமே வாங்கி இது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டயத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அம்பாவை எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளில் அழகாக 2 பக்கமும் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி அம்பாளுக்கு முன்னாடி சங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சங்கு தீபத்துக்கு அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த சங்கு தீபம் ஏற்கனவே நான் ஏற்றி எல்லாம் அதாவது பூஜை வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த அன்றைக்கின்னு இது எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க. ஏன்னா இப்போலாம் நிறைய புது சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்கீங்க இல்லையா. இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு 3-4 கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் நம்மளால் முடியறதில்ல. அதனால் சரி, ஓகே, விலாகில் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதுக்கு லைக் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன். இது கிடைக்குமா, எங்களுக்கு வாங்கி அனுப்புங்கன்னெலாம் சொன்னீங்க. எனக்கு வாங்கி அனுப்புகிற அளவுக்குலாம் இது போகிற வழியில் வாங்கிட்டு வந்ததான். அந்த கடை எங்கே இருக்குது, அதாவது என்னென்னா கோவில்பட்டி போயிட்டு நான் திரும்பி ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வந்ததான். அந்த கடை போய் நம்ம பக்கத்தில் போய் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருந்துன்னா வாங்கலாம், இல்லை இதுக்கு அட்ரஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா. வரும்போது பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்றக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே இந்த ட்ரெடிஷ்னலான பொருளெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. மண்ணில் செஞ்சது இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செராமிக்கில் செஞ்சுருந்தாங்க. இதெல்லாமே நிறைய இருந்தது. இதில் ஒரு 3 கலர் இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு லைட் வைலட் கலர் அண்டு ஒரு ஆரஞ்சு கலர், அப்புறம் ஒரு லைட்டு எல்லோ கலர். இந்த மாதிரி அதாவது இந்த ஒயிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட் கலரில் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த லைட்டு வைலட் மாதிரி இருந்த கலர் நல்லா அட்ராக்ஷனாக இருந்தது. சரி, ஓகே, இது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினேன். இது ஒரு விலைக்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டு எனக்கு மறந்துருச்சு இப்போ. ஏன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் நான் வாங்கியெல்லாம் அனுப்ப முடியாது. இதெல்லாம் போகிற வழியில் வாங்குறது. ஆனால் இப்போ நிறைய கடையில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் டீ குடிக்க நம்ம இறங்கினா கூட அந்த கடைகள் எல்லாமே இந்த சங்கு விளக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, சங்குலே அப்படியே தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபம் எரியிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாம் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் செராமிக்கில் ஏற்றாமல் அதை அழகுக்கு வச்சுட்டு அப்படியே அந்த மண் தீப விளக்கில் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி 2 திரி போட்டு அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ அம்பாளை நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுல் வச்சு அதில் நிறைய பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பூ மேலே அம்பாளை அமர்த்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தீபம் ஏற்றலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சும்மா இதெல்லாம் ஒரு அலங்காரத்துக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். லோட்டஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா எந்தெந்த பொருளெல்லாம் அழகாக இருக்குதோ, இன்னொன்று விலை ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் வாங்குவேன். ரொம்பலாம் விலை
விலை கொடுத்தெல்லாம் வாங்கலாம் மாட்டேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று இதெல்லாம் வந்து எப்போதுமே நம்மளுக்கு வீடியோஸுக்கும் வந்து ரொம்ப அழகாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுக்கும் இல்லையா. இந்த மாதிரி தாமரைகள்லாம் நம்ம வச்சு அதை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ விநாயகருக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய தாமரை வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு 2 தாமரையே பார்த்தீங்கன்னா 160 ரூபா தான். சேலம் முருகன் கோவில் இருக்குல்ல, ஒரு பெரிய முருகன் கோவில் இருக்குது இல்லையா, அங்கே போய் சாமி கும்பிட போயிட்டு சரி அங்கேருந்து ஒரு நினைவார்த்தமாக நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு நினச்சி வாங்கினதான் அந்த விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய லோட்டஸ். இதிலே பார்த்தீங்கன்னா பிங்க்கு எல்லா கலருமே இருந்தது. இருந்தாலும் எனக்கு இந்த ஒயிட் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெய்வீக கலர் மாதிரி இருந்தது. சரி ஓகே இதே நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது வந்து முன்னாடி 2 நம்ம போட்டிக்கோள் வச்சுருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட இந்த 2 லோட்டஸையும் வச்சுருப்பேன். எப்போதுமே பூஜை பண்ணும்போது எடுத்தாந்து நான் என்னென்ன வீடியோஸ் எடுக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். அதுதான், மற்றபடி நிறைய வாங்கியெல்லாம் வைக்கிறது இல்லை. எனக்கு தேவையான இடத்துகளில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் ஒன்று வச்சுருப்பேன் அந்த டீப்பாய்க்கு கீழே. இது வந்து கண்ணாடி டீப்பாய், அதில் வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு கீழே வந்து இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாளாச்சு. முதல் வந்து இந்த கல்லூரில் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் போடுறதுக்காக அந்த லோட்டஸ் வாங்கினேன். அது வந்து 60 ரூபாயா என்னமோ, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது எப்போதுமே வந்து நம்மளுக்கு பூ இல்லாத டயத்தில் கூட கொஞ்சம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தானே. அதுக்காக தானே உருளி அலங்காரம் பண்ணி வைக்கிறோம், நம்மளுக்கு கண் திருஷ்டியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக. அதுக்காக அந்த உருளியில் போடுறதுக்காக வாங்கினேன். சரி அதையும் எடுத்து இந்த கண்ணாடிக்கு அடியில் வச்சுட்டோம் அப்படின்னா அது அந்த கேமராவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கீழே தாமரை இருக்குது, அதுக்கு மேலே வந்து சுவாமி இருக்குது அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். மேலே சின்ன சின்ன ஒரு கிரியேட்டிவ் தான், நம்ம யோசிக்கிறது தானே அது வந்து அழகாக காட்டும் இல்லையா. அப்படி எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன அலங்காரங்களை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறது பிடிக்கும். ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் பார்த்து பண்ணுவேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அதை வந்து அப்படியே பார்த்து நான் வந்து ரசிப்பேன். அதை ரசித்தேன் அப்படின்னாவே அதை நான் அப்படியே வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி செய்கிறப்போ நம்மளுக்கு வீடும் அழகாக இருக்கும், நம்ம பண்ணுற வேலையும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஃபுல் மன நிறைவை கொடுக்கும். அதனால தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறேன். அதுக்காக நீங்கள் இதெல்லாம் இருந்து தான் நம்ம பூஜை பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி படமோ இல்லை லக்ஷ்மியுடைய சிலையோ இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக நான் இப்போ பூஜை பண்ணுறது மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாம் அலங்கார பொருட்கள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஐயோ இதெல்லாம் வாங்கி தான் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் யாருமே யோசிக்காதீங்க. வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நிறைவாக வாழுங்க. எல்லா பொருளையும் வாங்கி வச்சு தான் வந்து கடவுளுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வச்சு பூஜை பண்ணால் தான் வந்து தெய்வம் வந்து நம்மளுக்கு வரம் கொடுக்கும், செல்வங்களை கொடுக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வீடியோ ரொம்ப அழகாக இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் நாளாக நம்மளுக்கு இப்போ செய்வோம் இல்லையா, அதை பிடிக்கிற விஷயங்களை செய்வோம் இல்லையா, அப்படி செய்கிற விஷயங்கள் தான் இதெல்லாமே. இப்போ தான் இதெல்லாமே நான் வந்து வாங்கினேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னோட தொடர்ந்து பார்க்கக்கூடிய என்னோடய ஃபேமிலிகளுக்கு தெரியும், அதாவது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வந்தேன் நான் இந்த வீடியோவில். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கினேன்னு தவிர ஒரே டயத்தில் வாங்கி இப்படியெல்லாம் வந்து டம்ப் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். அதுவும் எனக்கு இந்த பூஜை வீடியோஸ், அதாவது பூஜையை பண்ணுறது எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுக்கும். அதனாலேயே இந்த பூஜைக்காகவே வந்து சில விஷயங்களை வந்து வாங்குறேன்னு தவிர மற்றபடி வந்து நிறைய வாங்கி வச்சு தான் செய்யணுங்கிறது கிடையாது. இது எதுக்கு இவ்வளவு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான் அழகாக இருக்குதா அப்படிங்கிறது யாரும் யோசிக்காதீங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், சரியா. இப்போ அழகாக வந்து அம்பாளை வந்து அந்த பூ மேலே வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அழகாக ஒரு வஸ்திரம் வந்து அழகாக கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு செயின் கழுத்தில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பவள மாலை. இந்த பவள மாலையுமே ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இதெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆச்சு. இது வந்து ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறப்போ அங்கேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த பவள மாலை. அதை நான் போடலை, அதை வந்து அப்படியே சாமிக்கு போடுறதுக்காகவே இதுக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோ வச்சுருந்த காலத்துலேயே ஃபோட்டோவில் போட்டிருந்தேன். இப்போ சிலை வச்சுருக்கிறதுனால சிலைக்கு வந்து அப்படியே அம்பாளுக்கு வந்து பவள மாலை போடுறது நல்லது தானே, அதனால் அப்படியே வந்து அம்பாளுக்கு அந்த பவள மாலை போட்டு விட்டுருவேன்.
இப்போ போட்டு விட்டு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 இதழ் கொண்ட தாமரைப்பூ வந்து வரைஞ்சிட்டேன். மஞ்சள்லே தான் வரைஞ்சேன் நான். பச்சரிசி மாவு இருந்ததுன்னா நம்ம பச்சரிசி மாவுலையும் அழகாக கோலம் போட்டுக்கலாம். இன்னொன்று, இந்த 8 இதழ் கொண்ட தாமரைப்பூ வரைகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சில ஐயர்கள் வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, எப்போதும் நம்ம தாமரைப்பூ, அதாவது ஒரு கோலம் போடுறோம், அதுவும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த கோலம் அப்படின்னாவே தாமரைப்பூ தான். தாமரைப்பூ போடுறதா ரொம்ப விசேஷமானது. அதனால மஞ்சள்லேயே ஒரு தாமரைப்பூ போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டம் வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம வாங்கக்கூடிய இந்த பொருளை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து அம்பாளுக்கே உரித்தான ஒரு பொருள். ரொம்ப நாள் இது வாங்கி அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. விலை ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் வந்து வாங்கலான்னு இத்தனை நாள் கடந்து போயிட்டேன். இப்போ தான் வாங்கினேன். அதுவும் வாங்கியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் இருக்கும். இதை வச்சு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அது இன்றைக்கி தான் வந்து நல்ல நேரமே வந்திருக்கு. அப்படியே வாங்கி பாக்ஸில் வச்சதோடய அப்படியே இருந்தது. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரஹோர டயத்தில் இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து அதை அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அம்பாள் வாசம் செய்யக்கூடிய அத்தனை பொருளுமே இதில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோவி. நம்ம வந்து இது கடலில் வந்து கிடைக்கும் இல்லையா, கடலில் கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து அம்பாளுக்கு உகந்த ஒரு பொருள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம். இதுவுமே ரொம்ப எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதுக்கப்புறம் வந்து குன்றின் மணி. இதுவுமே பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு உகந்த ஒரு விசேஷமான ஒரு பொருள். நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குன்றின் மணி வந்து கிராமங்களில் அங்கங்கே வந்து அந்த முள்ளுக்காடில் வந்து அப்படியே படர்ந்து கிடக்கும். அதை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அதை பறித்து அம்மாலாம் கொண்டு வந்து அதை வீட்டில் வந்து ரொம்ப சேகரித்து வைப்பாங்க. அங்கங்கே முடிச்சு போட்டு நிலைவாசலில் எல்லாம் வந்து வச்சு விடுவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, என்ன இது செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சதை தவிர இப்போ தான் இதோட முக்கியத்துவம், இது எதுக்காக உகந்த பொருள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காலப்போக்கில் நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியதான் இதை பற்றியான உண்மைகள்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இந்த குன்றின்மணி இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எப்போதுமே நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உரித்தான வளையல், சிகப்பு வளையல், பச்சை வளையல் அதுவுமே இருந்தது. அதுக்கப்புறம் தாமரை விதையிலும் அம்பாள் வாசம் செய்வாங்க இல்லையா, அதுவும் கொடுத்துருந்தாங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 5 பொருள் இருந்தது. 5 பொருளுமே பார்த்தீங்கன்னா 170 ரூபா தான். இது எல்லாமே சேர்த்து ஒரு பாக்ஸில் வந்து 170 ரூபாய். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. நீங்கள் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தான் நான் இது வாங்கினேன். நீங்களுமே அங்கே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கொடுப்பேன். அதில் நான் வந்து லிங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தான் வாங்குங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கணும் நான் எந்த ஒரு வீடியோலையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்கிற விஷயங்களை நான் வந்து வாங்கி செய்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து பால் காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு அம்பாளுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஏலக்காய் வச்சுட்டு கொஞ்சம் பூவும் வந்து அதில் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அம்பாளுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் அது எப்போதும் வைக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா, அதையுமே வச்சுட்டு அப்படியே வந்து சாம்பிராணி ஆரத்தி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது மாதிரி பூஜை வீடியோஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி பூஜை தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை வீடியோஸ்னு கொடுக்கல, எப்போதும் செய்யக்கூடிய அந்த ரொட்டீன் vlog தான் கொடுத்துருந்தேன். தனியாக எடுத்து வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு பூஜை வீடியோ செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறது இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று தான் ஒரு சகோதரி சொன்னாங்க, தயவுசெய்து இனி தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு மட்டும் சொல்லாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த வார்த்தையை நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னேன். என்னால் வீடியோ கொடுக்க முடியல, அதனால் வந்து தான் நான் வந்து கொடுக்கல. இனி கொடுக்குறேன்.
அந்த சிஸ்டர் சொன்னது மாதிரியே இனி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வீடியோ நாளைக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நாளைக்கு காலையில் மார்னிங்கே என்னோடய வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதோடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிட்டு அங்கேருந்து ஒரு படம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே நாளைக்கு தான் நான் வந்து பிரிக்கவே போகிறேன். அப்படியே நான் எப்படி வாங்கிட்டு வந்தேனோ அப்படியே இருக்குது. அது என்ன வாங்கிட்டு வந்து நான் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எந்த வீடியோஸ்லையும் நான் சொல்லவும் இல்லை, காட்டவும் இல்லை. அது நாளைக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் வந்து அப்படியே வந்து அம்பாளுக்கு அப்படியே போட்டு விட்டேன். ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறது தெய்வ சக்தியை வந்து ஈர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே தெய்வ சக்தி இருந்தாலும் அது அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படிம்பாங்க. அதனால தான் நான் வந்து எப்போதுமே பூஜைக்கு நான் வந்து அந்த பச்சை கற்பூரம் அந்த தெய்வங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன். அதே போல் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திலையும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தீபம் எரிய எரிய பார்த்தீங்கன்னா அந்த வீடே ஒரு கோவில் மாதிரி ஒரு மனம் வந்து வீட்டில் எப்போதுமே இருக்கும். அப்புறம் அப்படியே அம்பாளுக்கு கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் அப்படியே வந்து அர்ச்சனை செய்கிற மாதிரி அப்படியே போட்டு விட்டுட்டு அம்பாளுடைய அந்த அஷ்டலட்சுமியுடைய பேரையும் நம்ம வந்து சொல்லி அப்படியே அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே தீப ஆரத்தி எடுத்துக்கலாம். இந்த லட்சுமி தாயார் எல்லாருடைய வீட்லேயும் எல்லா செல்வங்களையும் நிறைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நானும் வந்து மனதார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய பழைய வீடியோ, அதாவது மார்கழி மாதம் போட்ட ஒரு வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கும் உங்கள் வீடு மாதிரியே வீடு கட்டணும் சகோதரி, கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கோங்க, நீங்கள் வேண்டி சொன்னீங்கன்னா அது நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக மனசார சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு நம்ம வீட்டை விட நல்ல வீடாகவே உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எந்த ஒரு தங்கு தடையின்றி எல்லா செல்வ செழிப்பும் நிறைஞ்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடு கட்டுவீங்க. அந்த வீட்லேயுமே நீங்கள் வந்து செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு மனதார நான் வந்து உங்களை வந்து வாழ்த்துறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நம்மளுடைய எண்ணோட்டம் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதையே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போ தீப ஆரத்தியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே அம்பாளுக்கு வந்து திஷ்டியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டு என்னுடைய வேண்டுதலையும் அம்பாளுக்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் செய்யக்கூடிய இந்த அலங்காரம், அம்பாளுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள், பூஜைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நிறைகள் இருந்தாலும் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், குறைகள் இருந்தாலும் தெரியாததை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.